இங்க ஒரு 13 பேர் உண்டு. அந்த 13 பேருக்கும் தெரியாது. அந்த 13 பேரும் என்னத்தையும் சொல்லிட்டு இருப்பான். மொத்த சக்தியே 13பா. உண்மை நிலைமை எடப்பாடிக்கு தெரியும். இந்த 13 பேரை விட்டுருங்க, அவன் எங்கேயாவது குவிட்டு அடப்பான். உண்மை நிலைமை எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும். அப்ப எடப்பாடி பழனிசாமி ரேட்டட் ஆயிட்டாரு. இவன் கருத்த அண்ணாமலையும் பேச ஆரம்பிச்சுட்டானே. சீமான் காசு கொடுக்காம ஓட்டு வாங்குறாரு, சீமான் அண்ணன் உறுதியான நிலைப்பாடு கொண்டவரு, சீமான் அண்ணன் கல்லுக்கு ஆதரவா நிற்கிறாரு. இப்படி சீமானவன் போட ஆரம்பிச்சதும் 18-8 ப்ரொஜெக்ட் பண்ணிட்டுன்னா சவுத்துல வாஷ் அவுட், வெஸ்ட்ல 50-50, சிட்டிக்குள்ள வாஷ் அவுட். வன்னியர் பெல்ட்டுக்குள்ள பாமக நின்னாதான் தாக்கு பிடிக்க முடியும். பாமக அங்க நின்னா 50-50. அப்ப எங்கேயுமே திமுக அணிக்கு எடப்பாடி பழனிசாமியால ஃபைட் படுத்தி கூட முடியாது. 50% ஏரியாவுக்கு மேல 3வது தள்ளிடுவாப்புல அண்ணாமலை. அதுக்கு பிறகு சுத்தமா அடிச்சு இருத்தி எடப்பாடியை வீழ்த்தி தான் லீடரா வந்துருவாரு. ஒரு தரப்புக்கு அண்ணாமலை எகிரி அடிச்சு மேல போயிருவாரு.